ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 11 மார்ச் 2026 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ், செக்டோரியல் இண்டெக்ஸ், FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், குளோபல் இண்டெக்ஸ், இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி இன்றைக்கி 233.55 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.97% பாசிட்டிவ்லையும், ஃபைனலாக 24,261.6 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கிராஃபை பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து சைட்வேஸ் வித் புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல 41 ஸ்டாக் அட்வான்ஸ்டும், டெக்லைன் 9 ஸ்டாக்கும் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் 8.05% பாசிட்டிவ் இருக்குதுலேயே, இதுதான் ஹையஸ்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து பார்க்கும்போது ஈச்சர் மோட்டார், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், இண்டிகோ, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஏசியன் பெயிண்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 3% எபோவ் பாசிட்டிவில் வச்சுருக்கு. அடுத்து மாருதி, ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, SBI லைஃப், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஆக்சிஸ் பேங்க், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், இந்த ஸ்டாக் எல்லாமே 2% எபோவ் பாசிட்டிவில் வச்சுருக்கு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் மட்டும் 1.41% நெகட்டிவும், எட்டர்னல் 1.25% நெகட்டிவும், ரிலையன்ஸ் 0.92% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. நெகட்டிவ் சைடு வந்ததை விட பாசிட்டிவ் சைடு வந்த ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப அதிகன்றதை இந்த இடத்துல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் பாசிட்டிவ் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு, இண்டெக்ஸ் நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். இதில் பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே இண்டெக்ஸுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் குறிப்பாக கவனித்து பார்க்கணுன்னாக்க ஐசிஐசி பேங்க் மட்டும் 55 பாயிண்ட் வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TCS, எட்டர்னல், பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இதில் ரிலையன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் வெயிட்டேஜ் 20 பாயிண்ட்டுக்கு எபோவ் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் பாசிட்டிவ் சைடு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்றைக்கி நல்லா பாசிட்டிவில் போயிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ரிலையன்ஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் செல்லிங் கொடுக்காம ரிலையன்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்க மார்க்கெட் இன்னும் நல்லா பாசிட்டிவாக போயிருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோ தான் இன்றைக்கி இருக்கிறதுலே டாப் கைனராக இருந்திருக்காங்க. 3.10% நல்ல பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது நிஃப்டி ஐடி மட்டும் 0.46% ஸ்மால் நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸை தவிர. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாசிட்டிவ் செக்டரான ஆட்டோ செக்டரை பார்க்கும்போது மதர்சன் 4.72% பாசிட்டிவ், ஹீரோ மோட்டார் 4.30% பாசிட்டிவ், டிவிஎஸ் மோட்டார் 4.20% பாசிட்டிவ், ஈச்சர் மோட்டார் 3.84% பாசிட்டிவ், அசோகி 3.78% பாசிட்டிவ், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 3.73% பாசிட்டிவ். அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா 3.40% பாசிட்டிவ். இது எல்லாமே 3% எபோவ் இருக்குன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இதில் நெகட்டிவ் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது பாரத் போஸ்ட் மட்டும் 0.93% நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து நெகட்டிவ் செக்டரான ஐடி செக்டரில் பார்க்கும்போது OFSS 1.68%, பெர்சிஸ்டன்ட் 1.22%, விப்ரோ 1.13%. இதில் விப்ரோவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது, நான் அடுத்தடுத்து சொல்ல வரேன். இதில் நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 1.41% நெகட்டிவ்லையும், கோஃபேஜ் 2.32% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த விப்ரோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது FISோட நெட் பர்ச்சேஸ் பாருங்கள், 4672.64 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரம் DISோட நெட் பர்ச்சேஸ் பார்க்கும்போது 6333.26 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே FIS நெட் செல்லராகவும் DIS நெட் பையராகவும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸில் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவும் நெகட்டிவும் மிக்சடாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 0.07% நெகட்டிவில் இருக்குது, இது ஒரு ஸ்மால் குட்டி நெகட்டிவ். அடுத்ததாக நாஸ்டாக் பாருங்கள் 0.01% பாசிட்டிவ், இது ஒரு ஸ்மால் குட்டி பாசிட்டிவ். அப்போது டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் +1 இல்லை -1 இல்லை ஃப்ளாட்டாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் ஸ்பெஷலாக பார்க்கணுனாக்கா ஃப்ரான்ஸ் 1.79% பாசிட்டிவ்லையும், FTSE 1.59% பாசிட்டிவ்லையும் அமைஞ்சிருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் இன்றைக்கி 1% எபோவ் நல்ல பாசிட்டிவ்ன்றதை புரிஞ்சிக்க முடியுது.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விப்ரோவில் மட்டும் நல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ்லேயே விப்ரோ மட்டும் ஸ்பெஷலாக 10.17% பாசிட்டிவ். கண்டிப்பாக இதுக்கான ரியாக்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். எப்போவுமே ஏடிஆர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% உள்ள ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா அது பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ஆனால் 5%லேருந்து 10% வரைக்கும் ப்ளஸ் அது மைனஸ் இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீ ஓப்பனிங்லேயே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா விப்ரோ அன்றைக்கி 10.17% நல்ல பாசிட்டிவில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்லேயே கேப் அப் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நமக்கு பயன்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகிருக்கும். எக்ஸ்பைரி இருக்கிறதுனால எல்லாமே ஜீரோ ஆகிருக்கும். இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், 24,250 உங்களுக்கு ஹையஸ்ட் ஓஏ இருக்கும். 3,66,478 கான்டாக்ட் இருக்கும். ஆனால் எல்டிபி ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். அதேமாதிரி 24,200 புட் ஆப்ஷனில் பாருங்கள், எல்டிபி ப்ரைஸ் வந்து ஜீரோ. ஆனால் ஓஏ இருக்கும், 2 லட்சம் சம்திங் கான்டாக்ட் ஓஏ இருக்கும். அதே நேரத்தில் 24,150 புட் ஆப்ஷன் பாருங்கள், 1,19,000 சம்திங் கான்டாக்ட் ஓஏ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எல்டிபி ப்ரைஸ் வந்து ஜீரோ. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஓஏக்கு எஃபெக்ட்டு கிடையாது. இந்த ஓஏ வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இது வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால இந்த ஓஏயை பார்க்காம இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓஏ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட ஓஏ எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி ஃபியூச்சர் கான்டாக்டில் பார்க்கும்போது 1225 கான்டாக்ட் நியூ ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. அதே சமயம் 2971 கான்டாக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியிலையும் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் நெட்டாக பார்க்கும்போது 1746 கான்டாக்ட் நியூ ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. இதில் என்னோடய ஃபேவரட் பையர் செல்லர் அப்படின்னு பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 15% அதிகமாக இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. அடுத்து கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 46,685 கான்டாக்ட் நியூ ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. அதுவே 23,637 கான்டாக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியிலையும் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 23,048 கான்டாக்ட் நியூ ஓஏ கால் சைடு இருக்குது. புட் சைடு பாருங்கள், 46,423 கான்டாக்ட் நியூ ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. அதுவே 18,395 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியிலையும் போயிருக்காங்க. இப்போ புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 28,028 கான்டாக்ட் நியூ ஓஏ உள்ளே இருக்குது. இந்த இடத்துல கால் சைடு புட் சைடு நெட் ஓஏ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடு 23,000 சம்திங் கான்டாக்டும் புட் சைடு 28,000 சம்திங் கான்டாக்டும் இருக்குது. இது பெரிய வித்தியாசத்தை கொடுக்கல. கால் சைடோட புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருக்காங்க. ஆனால் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, கிட்டத்தட்ட நேராக இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் 20% அதிகமான ஓஏ இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆக்டிவ் கான்டாக்டில் பார்ப்போம். இந்த ஆக்டிவ் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் 57,000 கால் ஆப்ஷனில் 3,746 கான்டாக்டும், 59,000 கால் ஆப்ஷனில் 1,198 கான்டாக்டும், 60,000 கால் ஆப்ஷனில் 1,773 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 57,000 புட் ஆப்ஷனில் 57,000 புட் ஆப்ஷனில் 5,083 கான்டாக்டும், 56,000 புட் ஆப்ஷனில் 4,404 கான்டாக்டும், 55,000 புட் ஆப்ஷனில் 1,511 கான்டாக்ட் நியூ ஓஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்டும் கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருக்குது. அதே நேரத்தில் கால் சைடு வந்து ஷார்ட் கவரிங் வந்திருக்குன்றதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாஸ்டர் கிளாஸில் என்னெல்லாம் கவர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஆக்டிவ் கான்டாக்ட் எப்படி செயல்படும், அந்த ஆக்டிவ் கான்டாக்டை வச்சு மார்க்கெட்டோட புல் பேக் அண்ட் பேர் பேக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஆர்டர் புக் அனாலிசிஸில் எவ்வளோ பையர் குவான்டிட்டி இருக்காங்க, எவ்வளோ செல்லர் குவான்டிட்டி இருக்காங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சு ட்ரேடிங் பண்ணுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. எப்போவுமே இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் வேறு, லைவ் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் வேறு. இந்த இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் லைவ் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து 20 days லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் எந்தெந்த சைடு எப்படி பிரிஞ்சு போகுது, அதனால் மார்க்கெட்டில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே டிஸ்கஸ் இருக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஓஏ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கான ப்ரெடிக்ஷனாவோ ட்ரேடிங்கான டிப்ஸாவோ நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கல உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.